ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் எங்க வீட்ல எல்லாம் கெஸ்ட் இருந்ததுனால சில இதெல்லாம் என்னால மனப்பாடம் பண்ண முடியல. ஸோ பேப்பரை பார்த்தே படிச்சிடறேன். ஏன்னா மகரிஷியோடதுல வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்லிடக்கூடாது. அதனால நான் பேப்பரை பார்த்து ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். நம்ம தீய குணங்களில் தீயது எது? நமக்கே எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட என்ன தீய குணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிக்கிறது ஒரு சித்தர் பாடலோட ஆரம்பிக்கணும். அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம். சினம்னா தெரியும், கோபம். காமம்னா வந்து நமக்கெல்லாம் சின்னத்துல சொல்லப்பட்டது, தப்பா சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி காமம்னா ஆசை. அணுத்துணையும் இருக்கக்கூடாதான், ஆசையும் சினமும். ஏன் அப்படி அணுத்துணையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அணு அப்படிங்கிறது பிரபஞ்சத்திலேயே இருக்கிறதுலயே லகுவான வெயிட்டே இல்லாத ஒரு பொருள், இத்தினூண்டு ஒரு பொருள். அந்த அளவுக்கு கூட நம்ம கிட்ட சினமும் ஆசையும் இருக்கக்கூடாது. ஏன் காமத்தையும் அதுல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த காமம் தான் எல்லா தீய குணங்களுக்கும் மூலமே. அதுதான் நமக்கு தெரியும். பேராசை, எப்போ அது உடல் இயக்கத்தை மிஞ்சி நம்ம ஆசைப்படுறோமோ அது பேராசை. அந்த ஆசை, ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறதுல தடைப்பட்டா அது சினம். சினம் வெளிப்படாம இருப்பு கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வஞ்சமா நாளடைவுல மாறிடும். கடும் பற்று, எனக்கே வேண்டும், எல்லாம் எனக்கே வேண்டும், எனக்கு மட்டுமே வேண்டும் அப்படிங்கிறது ஆசையின் உச்சம். அது வந்து கடும் பற்று. பிற பாலார் மேல இருக்கிறது பால் உணர்ச்சி, அது பால் கவர்ச்சி, அந்த இது செக்ஷுவல் பேஷன். அண்ட் அடுத்தது வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அது பொறாமையினால் வருவது. அவன்கிட்ட இருக்கே எனக்கும் வேணும், அவன்கிட்ட பெரிய கார் இருக்கு, இப்படி. ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 6 குணங்கள். சினம் வந்து தன் மீது கொள்ளும் கோபம் கவலையாகவும், செயலுக்கு வராத கோபம் பயமாகவும் வெளிப்படுகிறது. எனக்கு இதுவே புது இன்ஃபர்மேஷனா இருந்தது. மகர்ஷி புக்கை படிச்சோம்னா அவர் ஒரு புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காரு. அதே சினம் தவிர்த்தல் தான், ஒரு புக்கில் ஒரு நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இப்போ ஏன் நம்ம சினத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்? அணுத்துணையும் நம்மள்கிட்ட சினம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்மளாம் வேதாத்திரியம்ல இருந்துட்டு அணுவை விட கம்மியாக தான் இருந்தால் அந்த அளவுக்கு கூட நமக்கு இருக்கக்கூடாது இல்லையா? சரி, சினம்னா என்ன? ஓர் உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்ச்சி சினமாகும். பகை உணர்ச்சி, நம்ம சினம் கொள்றச்சவே அவங்களை கண்டாலே ஒரு வெறுப்பு வருது இல்ல? அப்போ இது எங்க செல்லுபடி ஆகும்னா, வலுவும் வாய்ப்பும் இருக்கிற இடத்துல. நம்மளை விட வலுவானவங்கள்ட்ட போய் நம்ம கோவத்தை காட்ட மாட்டோம். இல்ல அந்த இடத்துல வாய்ப்பு அமையலை, இப்ப என் குழந்தைங்க வந்து நாஸ்டியா பிஹேவ் பண்ணா என்னால என் கோவத்தை காட்ட முடியாது, அங்கன்னா அடக்கின்றுவேன். வலுவும் வாய்ப்பும் இருக்கிற இடத்துல அது செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் இந்த சினம் கொள்றதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கும் கெடுதி, நம்ம மனசுக்கும் கெடுதி, உடலுக்கும் கெடுதி, பிறருக்கும் கெடுதி. இன்னைக்கு மட்டும் இல்ல, காலத்தால நீண்டு கெடுதி உண்டாக்குது. ஓகே, இந்த காலத்தால நீண்டு கெடுதி, அதுல வந்து நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன சேயிங் ஒண்ணு பார்த்தேன். தவறு செய்ததோ நொடிகள், தண்டனையோ காலாகாலத்திற்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஜெயில இருக்கிறவங்களாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு செகண்ட் நான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் என் ஃபேமிலி கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினம்ங்கிறது ரொம்பவே என்ன சொல்றது, அழிவை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் துன்ப உணர்ச்சி பத்தி ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். நம்மளோட மனம், உயிர், உடல் செல்கள் எல்லாம் ஒரு சீரான தொடர் ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போ இந்த தொடர் ஓட்டத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ அதை வந்து துன்பம்னு சொல்றோம். ஜீவகாந்தம் வந்து தேவையை விட அளவா, இப்ப ஜீவகாந்த சக்தி ஒரு சக்தி தான் வந்து உடலுடைய இயக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் தேவையா இருக்கு. அதே சக்தி தான் மனமாவும் இயங்கிட்டு இருக்கு. எப்போ நீங்க உடலால் அதை அளவுக்கு மிஞ்சி செலவு பண்றீங்களோ அப்போ அந்த இயக்கத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் வருது. மனசால உணர்ச்சி வயப்பட்ட நிலையில போனீங்கனாலும் அந்த அந்த தொடர் ஓட்டத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து, இது ரெண்டுமே துன்பம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இதை ஜஸ்ட் மைண்ட்ல புரிஞ்சுக்கல. நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா உடல் இயக்கத்துல அப்செட் ஆகும், வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்செட் ஆகும் இல்லையா? ஸோ ஜீவகாந்தம் வந்து அளவுக்கு மிஞ்சி செலவாகுது. சரி, இப்ப சினம், ஆசைக்கு தடை வரும் பொழுது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் என்ற வேகம் உயிருக்கு பிறக்கிறது. அப்ப யாரு என்னோட ஆசையை நிறைவேற விடாம பண்றாங்களோ, இல்ல எந்த பொருள் பண்ணுதோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இந்த உயிருக்கு பிறக்கிறது. உயிரின் எழுச்சி நிலையே சினம். விரைந்தோங்கி எழுந்த உயிராற்றல் செலவாகும் பொழுது செலவாகிய உயிரே சினம். இப்ப உயிராற்றல் நமக்குள்ள வேகமா எழும்பரிச்சு, எந்த உயிராற்றல் இந்த இலைக்குள்ளதான் அது இயங்கிட்டு இருந்திருக்கு இத்தனை நாளா. இப்ப என்ன பண்ணிட்டோம், அந்த உயிரின் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணினதுனால அது வந்து நம்ம உடம்பை விட்டு எக்ஸ்ட்ராவா வெளியில போகுது. ஏன் போகுது அப்படின்னாக்கா,
ஒவ்வொரு உயிர் சக்தி வேகம் கொண்டு இயங்கும் பொழுது மத்தியில் இடைவெளியை அதிகரித்துக் கொள்ளும். இது அது விலக்கி வைக்கும். அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒன்னொன்னு உள்ள சுழண்டுட்டு இருக்குல்ல, அப்படி சுழற்சி வேகத்தை ஜாஸ்தி பண்றச்சே ஒரு அணுவுக்கும் இன்னொரு அணுவுக்கும் இல்ல கேப்பை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு விலக்கியே வச்சுக்குமா. அது தவிர அதோட சர்ஃபேஸுமே பெருசாகுமா. அப்ப என்ன ஆகுது, இப்படியே சுத்திட்டு இருந்தது இப்ப பெருசாக ஆக உடம்ப விட்டு வெளியில போகுது. வெளியேறிய ஜீவகாந்தம் திருப்பி உள்ளுக்குள்ள உயிர் சக்தி திருப்பி உள்ளுக்குள்ள வர முடியாது. எப்படி வந்து கறந்த பாலை திருப்பியும் அந்த இது வழியா உள்ள விட முடியாதோ அந்த மாதிரி வெளியேறிய ஜீவகாந்தம் உள்ள போக முடியாது. இதை வந்து நம்ம ஒரு சின்ன புரிதல், இது என்ன ஜீவகாந்தம் இப்படி புரியலன்னா, இப்ப இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல கம்ஃபர்டபுளா 100 பேர் உட்காந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம 100 பேர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு ரோலையும் ஒரு 2 பேர் 3 பேர் நல்லா இப்படி கம்ஃபர்டபுளா கையை காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு ரோக்கு 10 பேர் இருந்தா அதுல ஒரு 2 பேர் கொஞ்சம் விலகி வெளியில போக வேண்டியிருக்கும். ஒரு ஒரு ரோலையும் ஒருத்தர் காலை நீட்டி படுத்தா என்ன ஆகும், ஒரு ரோக்கு 8 பேர்னு இருந்தது இப்ப ஒரு ரோக்கு 5 பேர்னு தான் ஆகும். அப்போ இவ்வளவு நேரம் 100ன்னு இருந்தது மல்ல மல்ல பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் தான் வரும், மிச்சவங்க எல்லாம் வெளியில போயிடுவாங்க. அப்ப அந்த வெளியே சென்ற சினம் தான் இவ்வளவு நேரம் இருந்தது. ஒரு 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 உயிரினமும் ஒரு ஒரு உயிர் துகளும் வந்து சுழற்சி வேகத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு விரிவடைகிறதுனால அது நிறைய அந்த ஸ்பேஸை தாண்டி வெளியில போயிடுது. அப்போ வெளியேறிய இதுதான் சினம் அப்படிங்கிறாரு. உடலை விட்டு வெளியேறும் அளவுக்கு விரிவடைகிறது. அப்படி வெளியேறும் உயிர் சக்தி தான் சினம் என்று சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இப்ப உயிர் சக்தி இந்த மாதிரி விரிவடைகிறதுனால அது சடனா அந்த மாதிரி விரிவடைகிறது. இட் வாஸ் நாட் பிளான்டு. சடனா நான் யாராவது ஒருத்தரை திட்டச்சே அவங்களால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ அந்த உயிர் சக்தி சடனா அதை பேலன்ஸ் பண்றதுனால ரத்த அழுத்தம், அதாவது பிபி வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கண்கள் சிவக்கிறது, உடம்புல ஒரு நரம்பெல்லாம் நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆகுது, உடம்புல ஒரு தளர்ச்சி வருது, நடுக்கம் வருது. அப்புறம் என்ன, அதாவது எந்த அளவுக்குன்னா அது மூளை வழியா போறதுனால மூளை செல்கள் எப்படி ஆயிடுனா தான் என்ன செய்யறதுன்னே தெரியாத மாதிரி ஒரு திக்குமுக்காடிய நிலைமையில போய் மாட்டிக்குது. தான் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த கோபம் அந்த உயிர் சக்தியுடைய வேகம் கூடுறச்சு அந்த மாதிரி இம்பாக்ட்லாம் நம்ம இதுல பாக்குறோம். கோபம் கொண்டவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், கன்றாவியா இருக்கும் பாக்குறதுக்கு. நார்மலா அவங்க ரொம்ப அழகா இருந்தா கூட கோபம் கொள்றச்சே அவங்க ஃபேஸை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கும். மகரிஷி சொல்றாரு, அவங்க கோபம் வரைச்சே எப்படியெல்லாம் பிஹேவ் பண்றாங்களோ அது ஒரு வீடியோ எடுத்து அவங்கள்ட்டே காமிங்க, அவங்களே வெக்கப்படுவாங்க, என்னடா நம்மளா இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப வந்து அடிக்கடி கோபம் வருது. அடிக்கடி கோபம் கொள்றச்ச என்ன ஆகுது, இப்ப நான் சொன்ன இந்த எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். அதாவது நீங்க சும்மா கோபம் கொண்டாலே இதயம் மூளை இது ஒரு ஒரு பார்ட்டா மூளை கண்கள் இதயம் குடல் மூலம் வரைக்கும் தாக்குதான். சும்மா கோபம் பட்டாலே தாக்குது. அடிக்கடி கோபம் பட்டோம்னு வச்சுங்களேன், இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகி நோய்வாய்ப்பட்டு விடும். அடிக்கடினா இப்ப இத்தனை நாளா என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல எங்க அம்மா என்னோட பாஸ் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தான் கோவப்படுவாரு, ஒரு ஆவரேஜா பார்த்தா. இப்பெல்லாம் பார்த்தா 10 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை. இது வந்து அடிக்கடின்னு சொல்லலாம். இப்படி அடிக்கடி, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த அடிக்கடி கோவப்பட்டு அதுவே பழக்கமாயிடுது. அந்த மூளை செல்கள்ல எப்படி அது பதிவாகுதுன்னா அதுவே ஒரு பழக்க பதிவா உண்டாக்கிடுதான். எப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து உப்புமா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து உப்புமா பண்ணி வைப்பாங்க. உப்புமா பண்ணினா ஃபர்ஸ்ட் உப்புமா பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னாரு, எனக்கு வந்து இதுல முந்திரி பருப்பு போடல, வேர்க்கடலை போடலைனாரு. சரின்னு அடுத்த வாட்டி முந்திரி பருப்பு வேர்க்கடலை போட்டா, நீ எனக்கு இதுல வந்து தக்காளி போடலைனாரு. தக்காளி போடலையேன்னு அடுத்த வாட்டி தக்காளியும் போட்டு வச்சா, நீ நிறைய வெஜிடபிள்ஸ் போடலைனாரு. சரி, நிறைய வெஜிடபிள்ஸை போட்டு வச்சா அடுத்த வாட்டி வந்து உட்காரச்சவே இதுல நீ மஞ்சப்பொடி போடலையே அப்படின்னாரு. சரி, அடுத்த வாட்டி மஞ்சப்பொடியும் போட்டு வச்சதுன்னா இது வாசனையிலேயே இதுல என்னோ காரமும் சரியா இருக்காது போல் இருக்கே. ஆக மொத்தம் இவர் வரைச்சவே அந்த கோபத்தோடயே வராரு. அந்த கோபங்கிறது இட் ஹஸ் வந்து உடனே நம்ம கோவப்படணும். அதாவது குறை சொல்றது இல்ல, சல்லுன்னு சொல்றது. இது என்னது இப்படி இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. இது இந்த மாதிரி நாங்க லேடிஸ் நாங்க நிறைய பேசிக்கிறதுனால ஐ குட் ஃபிகர் அவுட் இந்த இன்சிடென்ட். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் வந்து அடிக்கடி கோபம் பண்ணி அது அவரோட இயல்பாவே மாறிடுது. கொஞ்ச நாள்ல அந்த பிரெயின் செல்ஸுக்கு வந்து கோவப்படுறது தன் உரிமைங்கிற மாதிரி அதுவே பழக்கமா ஆக்கிக்குது. இப்ப அடுத்தது அடிக்கடிங்கிறது போக அடுத்தடுத்து கோபம். அவர் வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. அடுத்தடுத்து சினம் கொண்டால் அந்த சினமே சில மூளைகளில் பதிவுகளை தோற்றுவித்து அதிலிருந்து அவன் மீட்டு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இயக்க வேகமாக ஆகி அவனை அழித்துவிடும். அவனே திருப்பி திருப்பி எதுக்கெடுத்தாலும் கோவம் அப்படி பண்றச்சே அவன் நினைச்சா கூட அவதை விட்டு வெளியில வர முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் தெரியும்.
அவருக்கு தெரியும் தான் செய்யறது கோவம், தான் கோவப்படுறது யூஸ் இல்ல. அதாவது நம்ம பேசுவோம்ல, ஒரு ரிலேட்டிவ் இப்படி இருக்காங்கன்னா, ஏங்க இப்படி பண்றீங்க, அந்த குழந்தைக்கு நீங்க சினம் கொள்றதுனால ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது, ஏன் இப்படி பண்றீங்கன்னாலும் அவருக்கு தெரியுது. ஆனா அவரால் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கோவப்பட்டு 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 பழக்கிடுச்சு இது வந்து. அதுக்கப்புறம் வந்து ஸோ மகரிஷி என்ன சொல்றாரு, ஒரு ஆள் வந்து இந்த அளவுக்கு அடுத்தடுத்து கோவப்பட்டா அவங்களோட ஃபுல் பர்சனாலிட்டியும் கெட்டு போய், உடல் கெட்டு போய் அவரோட அழிவுக்கே காரணமாகும். ஸோ சினம் வந்து ஒரு தற்கொலைக்கு சமானம். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்லோ பாய்சனிங் மாதிரி. நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்கு வந்து விஷத்தை கொடுத்துக்கிற மாதிரி இந்த சினம் பட்டு 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 நம்ம உடம்ப அழிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது இங்கேயும் நான் ஒரு சேயிங் பார்த்தேன், யாரோ செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. யாரோ ஒருத்தங்க தவறு பண்றாங்க. இப்ப என் பொண்ணு வந்து இங்க ஷூஸை கழட்டி வைக்கலைன்னா அவ செஞ்சது தப்பு. ஆனா அதுக்காக நான் கோவப்பட்டு அந்த கோவம் அவளையும் தாக்கி எனக்கே அது ஒரு லைஃப் லாங் பதிவாகி நமக்கு நாமே அந்த ஒரு தவறு அவளுக்கு மட்டும் இல்லாம எனக்கும், நான் அப்ப சொன்னேனே, தவறு இழைப்பதோ நொடிகள், தண்டனையோ காலாகாலத்திற்கு. எங்க என்னோட பதிவு, என் குழந்தைகள், பேரன், அது பாட்டுக்கு தலைமுறை தலைமுறையா போக போகுது இல்லையா? அப்போ யாரோ செய்த இதுக்கு அந்த இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாம்பு வந்து போயிட்டே இருக்கிறச்சே ஒரு கார்டன்ல ஒரு ஏதோ ஒரு நைஃப் மாதிரி இருந்து கீறிடுச்சு. இது என்ன பண்ணுது, கோவத்துல நீ என்ன கீறினியான்னு போட்டு பொட்டுன்னு அடிக்குது. அப்ப பல்லும் போச்சா, இன்னும் கோவம் வந்து அந்த பாம்பு அந்த கத்திய சுத்தி 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 கோவத்துல மொத்தமா அதுவே அழிஞ்சு போச்சு. ஐ திங்க் இதுதான் நம்மளோட சினம்க்கு சரியான எக்ஸாம்பிளா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து சினம் அநேகமாக நம்மளை ரொம்ப அன்பு காட்டுறவங்க மேலதான் வருமா. உடனே நமக்கு எல்லாம் தோணும், பாஸ் என்ன நம்ம மேல அன்பா காட்டுறாரு அப்படின்னு. மகிழ்ச்சி என்ன சொல்றாருன்னா, நம்ம அன்பு யார் மேல, யார் நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்களோ அவங்க கிட்ட சினப்பட்டு சினப்பட்டு பழக்கி வச்சதுனால அந்த பழக்கத்தின் காரணமாக வெளியிலயும் அது வெளிப்படுது. இப்ப நம்ம ஒரு பூக்காரமா, லிப்ட் மேன், யாரை பார்த்தாலும் கோவப்படுறோம்ல டக்கு டக்குன்னு, பிகாஸ் இதை பழக்கி வச்சதுனால தான் அங்க வருது. இங்க நம்ம வென்றுட்டோம்னா அங்கேயும் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைகள் அப்படியே படிக்கிறேன். அநேகமாக நம் மீது ரொம்ப அன்பு கொண்டவர்களை மீதுதான் வரும். நம் மீது அன்பு கொண்ட மனது வெப்பம் கொண்டு அலையாக வீசும் பொழுது சாபத்தை அளிக்கக்கூடிய அலையாக மாறிவிடும். நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இது பண்றச்சு எதிர்பார்க்காம சடனா அவங்க உடம்பு வெப்பமாயி சாப அலையா மாறிடும். அவங்க நம்ம மேல இருக்கிற அன்புனால சாபம் கொள்ள மாட்டாங்க. இப்போ வைஃப் ஹஸ்பண்டையோ இல்ல அம்மா குழந்தையோ ஒரு சாரிடா கண்ணுன்னா மறந்துடுவாங்க. ஆனா உள்ளே இருக்கிற இறை நிலை துன்பப்பட்டிருக்கு. நான் அப்ப சொன்னேன்ல துன்பத்துக்கு விளக்கம், அது பாட்டுக்கு சீரா ஓடிட்டு இருந்ததை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்ப அதுக்கு உண்டான விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நீ செய்யற எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இறைவா என்னை மன்னிச்சிருன்னா அவர் மன்னிக்க முடியாது, அவரால் மன்னிக்க மாட்டாரு. ஆனா அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, நற்செயல்கள் புரிந்து எல்லா செயல்களிலும் விளைவாக தோன்றுவது இறைவன். இறைவன் எப்படி வெளிப்படுறாரு, நம்ம செய்யற செயல்ல எது விளைவா தொக்கி நிற்கிறாரு. அப்போ நீங்க செய்யற செயல் வழியாதான் இறைவன் உங்களை வருவாரு. நீ எல்லாரையும் திட்டிட்டு ஒரு சாரி சொல்லிட்டேன்னா வேலை இல்ல, சாமிகிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேலைக்காகாது. அதுக்கு பதிலா நற்செயல்கள் புரிந்து செஞ்சு 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 நல்ல விளைவுகளை நம்ம வர வைக்கணுமா. ஏன்னா விளைவு வழியாதான் இறைவன் வெளிப்படுகிறான். அப்ப நற்செயல்கள் புரிந்துதான் நம்ம செய்யணும். சரி, எப்படிதான்ப்பா அந்த மனுஷ இனத்துக்கு இந்த சினம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மிருகங்கள் நம்ம ஒரு சின்ன சிந்தனை பண்ணா என்ன தெரியுது, பிரபஞ்சத்துல வந்து உயிரினங்கள் கிட்ட இருந்தது. உயிரினங்கள் வந்து ஒருத்தரை அடிச்சு சாப்பிடுறது, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஆகாரம், அடிச்சு சாப்பிடறதுக்காக அவங்க பண்றாங்க. அப்போ ஒரு லயனும் ஒரு டியர் இருக்குன்னா இந்த சிங்கம் என்ன பண்ணுது, அந்த மானை அடிக்குது. மான் வந்து தன்னை தப்பிக்க ட்ரை பண்றது. சோ சிங்கம் வந்து எப்படியாவது இந்த இறை என் கையை விட்டு போயிடக்கூடாதேன்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கு. மான் வந்து நான் இதுக்கு இரையா ஆயிடக்கூடாதே, தப்பிச்சு ஓடணுமேங்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கு. அப்ப இதுதான் கருத்தொடரா கருவமைப்பு பதிவாகவே உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் இடத்தில் இருந்துதான் சினம் சினம் வருகிறது. அது தொடர்ந்து கருவமைப்பு பதிவாகவே மனிதன் வரையில் வந்துள்ளது. நான் கூட நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், நல்ல வேலைடாப்பா, நான் ஒன்னும் தப்பு பண்ணல, சினம் வந்து விலங்கின பதிவுனால்தான் வந்தது, நான் போய் என் வேலையை பார்க்கறேன்னா நோ. சாமி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு, இறைவன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விலங்கின் கோபம் எங்க இருக்கு, அந்த லிமிட் வரைக்கும் தான். அந்த சிங்கம் அந்த மானை அடிக்கிற வரைக்கும் தான். அதுவும் தன்னோட உடல் வலு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். தன்னுடைய நகம், தன்னுடைய பல், அந்த கோபம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மேல காமிச்சு அத்தோட அது முடிஞ்சு போயிடுது. அந்த நேரமும் காலமும் அவன் யூஸ் பண்ற அது யூஸ் பண்ற
இது வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உடல் வலு எவ்வளவுக்கோ அவ்வளவுதான், காலத்தாலையும் நீள்றது இல்லை அந்த கோபம். ஆனா மனுஷன் இருக்கானே அவனுடைய கோபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கரமான கருவிகள் ரசாயனங்களை உபயோகிக்க அவன்கிட்ட அந்த திறமை இருக்கு. அப்புறம் சதித்திட்டம் தீட்டி இவன் எப்படிதான் இவனை பழி வாங்குறதுன்னு சதித்திட்டம் தீட்டி அந்த சினம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சதி அவன் போட்ட பிளான் முடியற வரைக்கும் அந்த கோபம் வளர்ந்துகிட்டே இருக்குமா. அப்புறம் தான் அது தனியும். அப்பா அந்த சினம் அது போய் அது திருப்பி நம்ம இது பண்ணாத வரைக்கும் தனியாதான், அந்த அளவுக்கு அதுக்கு வீரியம் உண்டு. அதுக்கப்புறம் மன இப்போ ஒரு இது ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒண்ணு அவன் பயங்கரமான கருவிகள் ரசாயனத்தை யூஸ் பண்ணுவான், இன்னொன்னு சதி திட்டம் தீட்டி பண்ணுவான். இப்படி மனுஷனுடைய கோபம் ஒரே சமயத்துல ஒரு ஆள் இல்ல ஒரு ஊரையே காலி பண்ற அளவுக்கு கோபம் வெளிப்படலாம். அனிமல்ஸ்க்கு அப்படி இல்லையே, தான் எதை சாப்பிட்றதோ அது மட்டும்தானே அது கோபம் காட்டுது. ஆனா நம்ம ஒரு ஊரையே காலி பண்ற அளவுக்கும் கோபத்தை காட்டுவோம், காலத்தாலையும் நின்றுக்கும். ஒரு ஒரு ஊரை அழிச்சோம்னா அதுல எத்தனை பொருள்கள் எத்தனை பேரு எவ்வளவு அழிவு, அந்த அழிவை திருப்பி நீங்க எடுக்கவே முடியாது காலத்தால. அந்த அளவுக்கு மனுஷனோட கோபம் ரொம்ப டேஞ்சர். சோ இந்த அளவுக்கு ஆற்றல் பெற்ற மனிதன் கோபம் கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது. இன்னொன்னு, நம்ம ஒருத்தர்கிட்ட கோபம் காமிச்சோம்னா அது அவர் மீது காட்டும் அவமதிப்பும் கூட. அவமதிப்பு, அவர்கள் படும் வருத்தம் சாபமாகவே மாறுகிறது. திருப்பியும் அதே தான் சொல்றாரு. அந்த பர்சனை நம்ம கோபம் பட்டோம்னா அவங்களை அவமதிக்கிற மாதிரி, அவங்க படும் வருத்தம் சாபமாகவே மாறுகிறது. ஸோ நம்ம நான் முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு சாரி கேட்கறதுலாம் அர்த்தம் இல்லை. அதுக்கு பதிலாக நல்ல செயல் செஞ்சு அதுலேருந்து வெளியில வர பார்க்கணும். அடுத்தது குடும்பத்தில் கோபம். குடும்பத்துல அடிக்கடி சினம் கொண்டால் என்ன ஆகும்? அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், மாமியார் மாமனார் யாரா வேணா இருக்கலாம். மற்ற அனைவரின் மனநிலை பாதிக்கப்படும், குறிப்பாக குழந்தைகள். ஸோ ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது. ஏன்னா அவங்க அந்த பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் உள்ள கோபம் இருக்கு, ஏன்பா நீ பண்றது நியாயமான்னு திருப்பி கேட்கணும்னு இருக்கானா, கேட்க முடியாது. ஸோ செயலுக்கு வராத கோபம் பயமா அவங்களுக்குள்ள இருந்து நாளாக நாளாக அவங்களுடைய மனோவலிமை குறைஞ்சு போயிடுது, அவங்களோட தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடுது. அப்புறம் சோகம் கப்பிய முகம், எப்பவுமே சோகமான ஒரு ஃபேஸ். அப்புறம் சிடுமூஞ்சியா இருப்பாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட அவங்களாவது வெளில போய் விளையாடி எல்லாம் மறந்துடுறாங்க. பட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமியார் மருமக இதுல பாத்தீங்கன்னா அந்த சிடுசிடுத்தனம் குடும்பத்துல நிலவிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தோல்வி மனப்பான்மை, என்னால ஜெயிக்க முடியாது, நான் இதை பண்ணேன்னா எடுத்தோடனே என்னால இது முடியாது அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் மன வலிமை குன்றி போகிறது. அப்புறம் மறைவாக தீங்கு செய்யும் குணம். அது இப்போ ஒரு குழந்தை எனக்கு சிப்ஸ் வேணும்னு கேக்குது இதுல கடையில போயிட்டு, நிஜமா நடந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஏய் அதெல்லாம் முடியாதுன்னு வெடுக்குன்னு பிடிங்கி வச்சுட்டாரு. அப்போ அந்த குழந்தை ஒரு செகண்ட் மிரண்டு போய் வச்சிருச்சு. அந்த பக்கம் அவங்க அப்பா ஆஃபீஸ் போனோடனே அவங்க அம்மாவை தாஜா பண்ணி வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போய் சிப்ஸை வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்போ மறைந்து செய்யும் அந்த தீய குணங்களும் வருகிறது. அப்புறம் தன்னிடத்தில் இல்ல எளிதில் சினம் பயப்படும் பலவீனம். அதாவது இப்ப நான் சினம் பயப்பட்டு என் குடும்பத்துல மத்தவங்களுக்கும் அந்த குணத்தை கொடுத்துடுறேன். ஏன்னா அவங்களால அதை என்கிட்ட செலுத்த முடியாது. ஸோ அதை வெயிட் பண்ணி வீட்டுல வரவங்க இல்ல பாஸா இருந்ததுன்னா பாஸ் நம்ம கிட்ட கத்திட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்கிற லிஃப்ட் மேன் கிளீனர் எல்லாரையும் பிடிச்சு கத்துவோம். ஸோ அதுவே நமக்கும் ஒரு இயல்பா நம்மளோட இயல்பா மாறிடுது. அதனால ஒரு குடும்பத்துல சினம் கொள்றதுங்கிறது இவ்வளோ டேஞ்சர்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ இது சங்கிலி சினம்னு சொல்றாரு. அந்த கடைசி பாயிண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சங்கிலி சினம். அப்புறம் இன்னொரு இன்னும் இது சூப்பரா இருக்குது எனக்கு கேட்கறதுக்கு, ஐயோ இது என்னடா புதுசா இருக்கேன்னு. சினம் கொள்ளல், நான் கோவமே கொள்ளலப்பா, உள்ளுக்குள்ள அடக்கிக்கிறேன், வெளியிலேருந்து சாந்தமா காமிச்சுக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள கோவம் இருக்கு எனக்கு பயங்கரமா. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க சினத்தை வெளிப்படுத்திட்டீங்கன்னா அது எங்க சினம் எழுதோ அந்த இடத்துக்கு தீமை செய்யும், எந்த இடத்த போய் சேருதோ அந்த இடத்துக்கு தீமை செய்யும். இப்ப நான் லக்ஷ்மியை திட்டுறேன்னா என்கிட்ட எனக்கும் தீமை செய்யும், லக்ஷ்மிக்கும் தீமை செய்யும். நான் என்ன பண்றேன், அப்படியே அவ மேல இருக்கிற கோத்தை காமிக்காம அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள அடக்க அந்த ரெண்டு தீமையோட எஃபெக்டையும் எம்எல்ஏ காட்டுமா, இரண்டு தீமைகளோட அந்த அளவுக்கு எஃபெக்ட் எனக்கே வருமா. அப்ப எவ்வளவு டேஞ்சர்ல. அப்ப பேசாம எக்ஸ்பிரஸ் பண்றதே தேவையில்லைன்னு தோணுது, உள்ள அடக்கி வைக்கிறத விட. ஆனா அதுவும் தப்பு தானே. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் வழி சொல்றாரு மகரிஷி. நமக்கு அப்படி தோணும், நம்ம புத்தி தெரியாதா, அப்படி தோணுங்கிறதுனாலதான் அவர் அதுக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண கோவத்தை வெளிப்படுத்துறதே நல்லதுன்னு நினைக்காதீங்க, அதுவும் தப்பு தான். ஏன்னா கோவத்தை வெளிப்படுத்துறதுனால என்னதான் வருதுன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல நம்ம. சோ அடக்கிறதும் தப்பு. என்னதான்ப்பா வழி, எப்படி போட்டாலும் கேட்டு போடுறாரு இவரு அப்படின்னு.
அப்புறம் சில இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தைகள் இல்ல சில இடத்துல கோவத்தை காமிச்சாதான் நமக்கு வேலை ஆகும் அப்படிங்கறச்சே என்ன பண்றது, மகரிஷிட்ட போய் கேக்குறாங்க. மகரிஷி சொல்றாரு, என்ன வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், சினத்தினால் ஒரு நன்மை ஏற்படும் என்பதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா வரலாறுல அதுக்கு வந்து சான்றே கிடையாது. நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா சினத்தினால் அழிவுதான் வந்திருக்கே ஒழிஞ்சு இது வந்து ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வந்தாலும் அது டெம்பரரி, அதுவும் பயத்தின் காரணமாக தானே ஒழிஞ்சு அது ரியலா உங்களுக்கு அந்த சினத்தை காமிச்சதுனால அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்டு பயத்தினாலதான். இன்னும் நாளாக ஆக என்ன ஆகும், பயமும் போயிடும், அந்த குழந்தையும் உங்களை விட்டு போயிடும், அது பெருசானணும் இல்ல உங்களை வெளில துரத்திடும். கரெக்டா? அதனால நம்ம வந்து சினத்தை இந்த மாதிரி நன்மை பேக்கிறதுனா கூட சினத்தை எடுக்காதீங்க, அன்பினால் செய்யறதுதான் கரெக்ட். சினத்தினால் 10 பேரை அடக்க முடியும்னா அன்பினால் 1000 பேரை அடக்கலாம், ஒரு ஊரையே அடக்கலாம், ஒரு உலகத்தையே அடக்கலாம். சினத்தினால் நீங்கள் கேட்டது கிடைக்கும், அன்பினால் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், அதை விட நிறையவும் கிடைக்கும், நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அது கேட்கவே நான் அவர் வாய்ஸ்ல கேட்கணும், அது அவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியும் நீங்க வந்து இல்ல சார், இல்ல மகர்ஷி, எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு வழியை சொல்லியே ஆகணும், நான் குழந்தையெல்லாம் எப்படி எவ்வளவுதான் அன்பா சொல்றது, சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அப்ப நீங்க வந்து நடிப்பு சினம். எப்படி நடிகர்கள் வந்து இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அண்ட் நம்பியார் தான். அவங்க வந்து ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்படியே விட்டுடா குத்துடாம்பாங்க, அந்த அளவுக்கு நம்பியார் மேல கோவம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து நிஜமாவே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுப்பாங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தோஸ்து, நம்பியாருக்கு கோமே வராதுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா அங்க எப்படி நடிக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம என்ன, அந்த நடிப்புங்கிறது என்ன, ஒரு விழிப்பு நிலையில இது என்னுடைய தொழில், இந்த தொழிலுக்காக நான் இவன் மீது கோபம் கொள்கிறேன், ஆனா வந்து கோபம் இருக்காது. அது எப்படி இருக்கணும்னா, யார் இத வந்து நம்ம அது சினிமால ரியல் லைஃப்ல நான் என்ன பண்ணோம்னா, இப்ப என் குழந்தைய நான் நல்வழிப்படுத்துறதுக்காக குழந்தை மீது சினம் கொள்வதாக நடிக்கிறேங்கிற எண்ணத்தை நமக்கு போட்டுக்கணும். போட்டுன்ட்டு நம்ம சினம் கொள்றச்சு அந்த குழந்தைய தவிர வேற யாருக்கும் உங்க மூஞ்சியை பார்த்தா நீங்க கோபமா இருக்க மாதிரியே தெரியக்கூடாதான். அந்த கோபம் அங்க மட்டும்தான் இருக்கணும், உங்க உதட்டுல மட்டும்தான் கோபம் இருக்கணும், உள்ளத்துல அதாவது உங்க உடம்பு. இப்ப நான் சொன்னேனே சினத்தோட எஃபெக்ட், கண்ணு சேவக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சும்மா அப்போதைக்கு உங்க குரலை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நீங்க விழிப்பு நிலையில, நான் கோபப்படல அவளை திருத்தறதுக்காக, இல்லைன்னா ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்காக கோவப்படுற மாதிரி நான் நடிக்கிறேன். இப்ப யாரோ ஒருத்தர் குப்பையை எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டு வாசல்ல போடுறாரு, குப்பை தொட்டி பக்கத்துலயே இருக்குன்னா அங்க நன்மைக்காக பண்றோம் அப்படிங்கறச்சே கோவப்படுற மாதிரி நடிக்கணும். அப்ப எப்படி இருக்கணும், அது உதட்டளவுல தான் இருக்கணும். அந்த யார் மேல கோவப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க சினமா இருக்க மாதிரி தெரியணும், மத்தவங்களுக்கு கிளியரா தெரியணும் நீங்க சினப்படலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் சினப்படணும். நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலாருன்னு விடக்கூடாது. ஓகேயா? அந்த இடத்துல உங்களுக்கு அளவு தெரியணும், அளவை மீறிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம சினம் கொள்ளணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுப்பா சினம்க்கு எவ்வளோ இருக்குல்ல, வந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் சரி, இப்போ எப்படிதான் சினத்தை ஒழிக்கிறது அப்படின்னா மகரிஷி சொல்றாரு, சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. சரி, சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, பொறுமை என்ற பண்பு தான் சினம் என்ற அந்த தீமைக்கு சமம் செய்யக்கூடிய ஒரு பண்பு, அதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் சினம் தவிர்த்தல் பயிற்சியில. அப்ப பொறுமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கடல் என்னது, பொறுமை கடலினும் பெரிது, பொறுமை கடலினும் பெரிது, என் பொறுமையை சோதிக்காதே, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறோம்ல. மகர்ஷி சொல்றாரு, பொறுமைக்கு எல்லையே கிடையாது, பொறுமைக்கு எல்லை கட்டிட்டோம்னா அதுதான் வஞ்சம். என் பொறுமைக்கு இவ்வளவுதான் இதுனா உன் சின்னத்தை நீ அவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்றேன்னு, பொறுமைக்கு நீ எல்லை கட்டிட்டேன்னா அதுக்கு வஞ்சம்னு பேரு. அப்போ பொறுமைக்கு எல்லையே கிடையாது. எந்த அளவுக்கு எல்லையே கிடையாது, எப்படி இறைநிலைக்கு எல்லையே கிடையாதோ அதே மாதிரி பொறுமைக்கும் எல்லையே கிடையாது. நீங்க சினம் கொள்றதுனால என்னெல்லாம் தீமைகள் வருமோ அது ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா பொறுமை என்ற பண்பை நீங்க வந்து ஃபாலோ பண்றச்சே என்னெல்லாம் நன்மைகள் வரும்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம நினைப்போம்ல, கோவப்பட்டா நிறைய எஃபெக்ட் இருக்கு, நல்லது பண்ணா கம்மியா தானேன்னு. நீங்க பொறுமையா அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா அது இருக்கு. பொறுமைங்கிறது அவ்வளவு முக்கியம், அவ்வளோ நம்ம கடைபிடிக்க வேண்டியதுன்னு. ஓ, அப்ப பயிற்சி பண்ணிட்டோம்னா, சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுத்துட்டோம்னா நம்ம சினத்தை வென்றலாமா அப்படின்னு. நோ 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 நோ, என்னடா அது எட்ட சொன்னாலும் இல்ல இல்லைங்கிறாங்களேன்னா, மகர்ஷி என்ன சொல்றாரு, பயிற்சி மட்டும் எடுத்தா பத்தாது. அதாவது நம்ம பயிற்சி கிளாஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்து 4 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு அது மட்டும் பத்தாது. மனிதன் ஒரு விசித்திரமான பிராணி. பழக்கத்தையும் விட மாட்டான், விளக்கத்தையும் மறக்க மாட்டான்.
இப்ப நம்மள வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பழக்கம்னா அந்த பழக்கத்தை என்னால விட முடியாது. ஆனா அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடக்கூடாது, ஆயில் ஸ்நாக்ஸ் உடம்புக்கு கெடுதி, சாப்பிடக்கூடாதுங்கிற விளக்கத்தையும் நான் மறந்து தொலைய மாட்டேன். அப்ப என்ன பண்றது? அப்ப பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவுல மாட்டி முட்டி மோதி சிக்கி கொண்டு இருக்கான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் ஒடுங்கி ஒடுங்கி நின்று தவம் இயற்றி இயற்றி பழகிய பின்னர்தான் இந்த சினத்தை வெல்லும் திறன் மனதிற்கு கிட்டும். அப்போ நான் ஒரு நாள் தவம் பண்ணேன், சரியா போச்சு அப்படிலாம் இல்ல. நீங்க நான் கொஞ்ச நாள் தவம் பண்ணி எனக்கு வெற்றி கிடைச்சதுனாலும் அது டெம்பரரி வெற்றி தான். பர்மனண்டா அந்த சினம்ங்கிறதே உங்க கருமைய பதிவுல இல்லாம இருக்கணும்னா மனம் ஒடுங்கி ஒடுங்கி தவம் இயற்றி பழகிய பின்னர் தான் அந்த தான போட்டார். நீ அதை அவ்வளோ தூரம் பழக்கணும். நினைச்சா அந்த மனசு இறைநிலை அளவுக்கு விரியடையணும், நினைச்சா சிறு ஸ்மால் ஆகணும். அந்த அளவுக்கு அதுக்கு நீ பழக்கி இறைநிலை கிட்ட நெருங்க நெருங்க அழகான வார்த்தை போட்டுப்பாரு அவரு. மனோசக்தியை கூட்டணும். மெயினா இதுக்கு வந்து அவர் சொல்றது பழக்கத்தையும் விடமாட்டான், விளக்கத்தையும் மறக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணும்னா மனோசக்தியை கூட்டணும். அந்த மனோசக்தியை கூட்டுறது எப்படின்னா தான் இந்த மனம் ஒடுங்கி ஒடுங்கி நின்று தவம் இயற்ற பழகணும். அப்புறம் அதனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா அதற்கு இறைநிலையோடு நெருங்கி நிற்க வேண்டும். சிறுக சிறுக இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இறைநிலையாக ஒன்றி நிற்கக்கூடிய பயிற்சியும் பழக்கமும் வேண்டும். அதாவது நம்ம இந்த புலன் மயக்கத்திலேருந்து வெளியில வரணும். இப்ப என் கண்ணு வந்து ஒரு வீடியோ பாருன்னா பார்க்க கூடாது, என் கை அடின்னு சொன்னா அடிக்கக்கூடாது. இவர் இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒண்ணு சொல்றாரு. நீங்க அந்த நடிப்பு சினம்லாம் சொன்னேன் இல்லையா, சினமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பழக்கிக்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னா நான் சினம் கொள்ளக்கூடாதுன்னு நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும். இல்ல என் பொண்ணு இன்னைக்கு ஒருவேளை டிஃபன் பாக்ஸை தேக்க போடல, பெட்ஷீட்டை மடிக்கல, என் ஹஸ்பண்ட் நான் நினைச்ச மாதிரி நடக்கல, என்னோட சபார்டினேட் நான் நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத மைண்டுக்குள்ளேயே ஓட்டி பார்த்துக்கணும். அப்பதான் நீங்க அதை பழக்கி விட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல அது கரெக்டா வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ன பழக்க பதிவு பிடிச்சி கத்துறது அதை தான் பண்ணுவீங்க. சோ அதுக்கு விழிப்பு, அயராத விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலை எப்படி கிடைக்கும்? தவம் பண்றது. ஓகே, சோ எல்லாம் அப்படியே இன்டர்லிங்க்டு. சோ சிறுக சிறுக இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இறைநிலையாக ஒன்றி நிற்கக்கூடிய பயிற்சியும் பழக்கமும் வேண்டும். பயிற்சி மட்டும் பத்தாது, பழகிக்கணும். அதை திருப்பியும் நான் 4 நாள் தவம் பண்ணிட்டு 1 மாசம் பண்ணலைன்னா எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். ஒரு நாள் கூட தவறாம டெய்லி பண்ண முடிஞ்சதுன்னா சீக்கிரமே பலன் அளிக்கலாம். நீங்க வாரத்துல 4 நாள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை அச்சீவ் பண்றதுக்கு 6 வருஷம் ஆகும்னா டெய்லி பண்ணீங்கன்னா 1 வருஷத்துலயே அடைஞ்சிருக்கு. ஓகே, எந்த அளவுக்கு இறைநிலையோடு மனத்தால் அறிவால் நெருங்கி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு மனதுக்கு சக்தி ஏற்படும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசாலையும் உங்க அறிவும் சேர்த்து இறைநிலையோட போக போக அந்த அளவுக்கு நமக்கு மனோசக்தி வரும். ஒரு வாட்டி நீங்க சினத்தை வந்து ஒருத்தர் மேல நீங்க வென்றுட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க பழகி விட்டுட்டீங்க உங்க செல்ஸ். அதனால அடுத்தவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் சோ இவ்வளோ தீமைகள் ஒரு சினத்தினால இருக்கு. ஒரு இருக்கிறதுலயே தீய குணங்களுக்கெல்லாம் தீய குணம் எதுனா சினம் தான். இப்ப நமக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் தற்சோதனை பண்ணணும். அவர் அதான் சொல்றாரு. இப்ப நிறைய பேர் அந்த ஆன்மீக வழியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தவம்லாம் நிறைய பண்ணுவாங்க, ஆனா அவங்க உயர்நிலை அடையவே மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இறைவன் பிளஸ் களங்கங்கள் தானே மனிதன். நீ இந்த களங்கத்தை எல்லாம் போக்காம ஃபர்ஸ்ட் அதுல வந்து தன்முனைப்பு, அதனால வர இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை, இதை எல்லாத்தையும் களையாத வரைக்கும் நீ திருப்பி நான் ஒரு இறை இதுக்கு போகவே முடியாது. அப்ப அவங்க எல்லாம் வந்து ஆன்மீக வழியில இருக்காங்க. யாரெல்லாம் தவம் பண்றாங்க, ஆனா தற்சோதனை பண்ணி தன்கிட்ட இத்தனை தீய குணங்கள் இன்னும் இருக்குன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க நிஜத்துல அருளாளர்கள் கிடையாது, அருள் கிடைச்சவங்க கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப நமக்கெல்லாம் அருள் கிடைக்கணும்னா இவ்வளவு அற்புதமான ஒரு டாபிக்கை இவ்வளவு அழகா நமக்கு பிரிச்சு 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 கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சங்கல்பம் போட்டுக்கலாம். அணுத்துணையும் சினம் அடையாமை, சினம் கொள்ளேன், அணுத்துணையும் சினம் கொள்ளேன், அணு அளவுக்கு கூட நான் சினம் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை போட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தீவிரமா. ஏன்னா நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட். நான் படிக்கிறச்சே, நான் காதால மகர்ஷி ஸ்பீச் கேட்டப்போ, நான் எழுதினப்போ நான் சொன்னது அத்தனை என்னுடைய ஆத்மாக்கு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு. ஏன்னா நம்மளோட கடமையிலேயே முதல்ல நமக்கு தானே. சோ நான் இதை அடைஞ்சிட்டேனான்னு பார்த்தா இன்னும் இல்லை, எங்கேயோ இருக்கேன், நான் எங்கேயோ தள்ளி இருக்கேன். இத்தனை வருஷம் வேதாத்திரியத்துல இருக்கோம், நம்ம இதை அடைஞ்சோமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்வா இருக்கு, இதை பேசுறதுக்கு நமக்கு யோகியதா இருக்கான்னு. ஆனா இப்படி பேச பேசதான் அது உள்ள இறங்குது.
இப்ப நம்ம இன்னொருத்தர் பேசுறத கேட்கறத விட நான் பேசுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன்ல, அது ஒரு ஒரு செல்லுலயும் எனக்கு இறங்குறது. ஐயோ நம்ம ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில நேத்திக்கு ராத்திரி யோகா மேட் விரிச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் அது மடிக்கல, ஏன்னா அப்பாவும் ஆஃபீஸ்ல இருந்து வந்தாரு, வச்சுட்டு போயிட்டாரு அவரு. ராத்திரி நான் எதுக்கோ குறுக்க போறேன், அது இருக்கு முன்னாடினா அப்படி எட்டி ஒரு உத விட்டுட்டு அப்புறம் மடிச்சிருப்பேன். அது நேற்றுக்கு உதைக்க போனேன், அப்புறம் சினம் பத்தி படிக்கிற பண்ணாத அப்படின்னு. என்னங்க அவரை உதச்சுன்னா நான் சென்னைக்கு போயிருப்பேன். சமயோஜனமா கேள்வி கேட்கிறாருப்பா. சோ அது வந்து அந்த இடத்துல என்ன ஞாபகப்படும். நான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணினதுனால நான் எங்கெல்லாம் சினம் கொள்றேன்னு நானே என்னை அறியாம விழிப்பு நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒரே சினம் சினம் சினம்னு 2 நாள் அதுலயே இருக்கேன்னா, ஐயோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோமோ, இந்த இடத்துல நம்ம சினம் கொள்றோமோ அப்படின்னு. சோ அணு துணையும் சினம் கொள்ளேன் என்ற சங்கற்பத்தை எடுத்துக்கொண்டு தவமும் தற்சோதனையும் பண்ணி பொறுமைசாலிதான் நான், எஸ்பெஷலி கத்தர் மன்றத்தை சேர்ந்தவங்க பொறுமைசாலிதான் நான் என்று வேதாத்திரியத்துடைய சொல்லி கொடுத்த எல்லா லெசனையும் கத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணினோம்னா இது வேதாத்திரி மகர்ஷிக்கு நம்ம கொடுக்கிற குருதட்சிணை என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நல்லதொரு சிந்தனை வரை வழங்கியிருந்தாங்க. ஸோ தீய குணங்களில் தீயது எது அப்படின்றது வந்து சினம்தான் தீயது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதனால என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன தீமைகள் மனிதனுக்கு வருகிறது, அந்த ஏன் சினம் வருகிறது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த சினத்தை தவிர்ப்பதற்கான பயிற்சி முறைகள் வந்து என்ன பண்ணணுன்றதையும் சொல்லி முடிச்சிருந்தாங்க அம்மா அவர்கள். ஸோ மனிதன் வந்து அருமையாக ஒரு பழமொழியும் சொல்லியிருந்தாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடுவன் தான் மனிதன். ஸோ எவ்வளவுதான் வந்து விளக்கம் பெற்றாலும் அந்த பழக்கத்தின் வழியினால வந்து அவன் வந்து அதை தவிர்க்க முடியாம போயிடுறது. அதுக்கு பயிற்சி தவத்தை வந்து ஒடுங்கி ஒடுங்கி இறைநிலையோடு இணைங்கும் பொழுது நம்ம சினத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சினம் வந்து அணுத்துணையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அம்மா அவர்கள். ஸோ இந்த சிந்தனை உரை வழங்கிய அம்மா அவர்களை நம்ம ஒரு நிமிடம் வாழ்த்து எல்லாம் உடனே எல்லாம் துரிய நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். நமக்கு இன்று நல்லதொரு சிந்தனை உரை வழங்கிய துணை பேராசிரியர் திருமதி விஜய் அசோக் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். திருமதி விஜய் அசோக் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். திருமதி விஜய் அசோக் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். திருமதி விஜய் அசோக் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி சரி அறிவிப்புகள். இன்றைக்கு வந்து வாராந்திர ஆங்கில வகுப்பு வந்து ஆன்லைன்ல 9 மணிக்கு தவத்தோடு தொடங்குகிறது. 9:30 மணிக்கு வந்து கன்சைஸ் லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற தலைப்புல நமது மன்றத்து துணை பேராசிரியர் திரு முத்துக்குமார் ஐயா அவர்கள் சிந்தனை வழங்குகிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அதே போல வந்து மாஸ்டர் இப்போ நம்ம குரூப்லலாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஆசிரியர் பயிற்சி மாஸ்டர் கோர்ஸ் வந்து நடக்க இருக்கிறது பிப்ரவரி 21, 28. யாரும் இது வரைக்கும் பேர் கொடுக்கலன்னா அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஸோ பிரம்மஞான பயிற்சி மகத்தாய் 1, 2, 3 முடிச்சு பிரம்மஞானம் முடிச்ச அனைவரும் வந்து ஆசிரியர் பயிற்சி அட்டன் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து முத்தையாவோட சிந்தனை வருவதற்கு 7:30 மணிக்கு இங்கே அதுக்கான தலைப்பு நம்ம குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். ஸோ அடுத்து வந்து பொறுமைசாலிதான் நான்கிற நிகழ்ச்சி வந்து மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறோம். அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லிங்க் அனைவரும் அதில் இருக்குது, குரூப்பில் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஸோ ஆன்லைனில் உள்ளவர்கள் நேரடியாக கேட்கலாம். இந்த சிந்தனை உரை வழங்கிய அம்மா அவர்கள் விஜயம் அவர்கள் இருக்கிறார்கள். நமது மன்றத்து பேராசிரியர் திரு முத்து ஐயா அவர்களும் இருக்கிறார்கள். ஐயா அவர்களே, நீங்கள் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருமாறு முத்து ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நைஸ் எக்ஸ்பிளனேஷன். நன்றி.
அவங்க மனசுக்குள்ள அதாவது அவங்க வந்து அதை வந்து வெளிக்காட்ட முடியாம அவங்க வந்து அதை சந்தோஷமே வச்சிருந்து மைனஸ் வச்சு அப்படின்னா அப்போ பண்ண தப்பு இப்போ வருது அப்படிங்கிறத நம்ம உணரணும். பட் ஓகே அவங்க அப்போ நம்ம வந்து அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்குன்னா அது பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மனவாழ்வு வரதுக்கு முன்னாடி அவங்க ஆசாவே இருந்தேன். அப்போ இப்போ வந்து அதை இது பண்ணும்போது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை எங்களால ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அந்த இதுல அவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி எப்படி நமக்கு வந்து அந்த இதை வந்து மாற்றிக்கிறது? இல்ல நம்ம இது நானும் இது பண்ணிருக்கேன். நான் மண்டபத்துக்கு வந்தப்பறம் கூட கோவத்தை காமிச்சிருக்கேன். அது வந்து இப்போ பசங்க வளர்த்துட்டாங்க, நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முதல்ல நம்ம சாரி கேட்கணும். இன்ஃபேக்ட் ஓகே, இன்ஃபேக்ட் வந்து நம்ம எப்போ உணர்றோமோ, நான் வந்து இப்போ பேரண்டிங் பத்திலாம் நிறைய வாட்ஸ்அப்ல வருது இல்லையா, அப்போ ஐயோ நம்ம இந்த இடத்துல நம்ம பொண்ணை இப்படி திட்டினோமே, பையனை இப்படி திட்டினோமேன்னு எனக்கு தெரியுது. அவங்க கிட்டக்கையில் ஸ்கூல்ல இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அப்போ அவங்க ஈவினிங் வந்தோடனே அந்த இன்சிடென்ட்டை ரீகால் பண்ணி, நான் இப்படிலாம் பண்ணேன் இல்லை ஒன்று அப்படின்ட்டு ஒரு சாரி சொல்லிடுங்க. அவங்களே இல்லை பரவாயில்ல நம்ம விடுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பத்தி அவங்க மனசுல வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கும். ஆனா நம்ம கேட்குற அந்த ஒரு சாரினால கண்டிப்பா அந்த மனசுல வச்சு அம்மா வந்து இதனாலதான் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துடும். இது நான் உணர்ந்து சொல்றேன், நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணதை நான் சொல்றேன். பசங்களுக்கு உங்களுக்கு ஏதோ தோணுது, இந்த சுச்சுவேஷன்ல நம்ம தப்பா பிஹேவ் பண்ணிட்டோம்னா, இத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்து வந்தாலும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ சின்ன வயசுல இருந்தப்போ அவங்களுக்கு கூட அது மறந்து போயிருக்கோம் சொல்லப்போனா, ஆனா நம்ம அதை சொல்லி ஒரு சாரி கேட்டா இது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். இல்லைன்னா அதுக்குள்ளேயே நம்ம இது பண்ணியிருப்போம், ஐயோ அந்த குழந்தைய அப்படி பண்ணோமே அப்படி பண்ணோமே அப்படி பண்ணோமே, அந்த குழந்தைய நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ நம்ம முதல்ல அந்த குழந்தைகிட்ட சாரி கேட்கணும். அது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு லிபரேஷன் கொடுக்கும், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். அண்ட் அந்த குழந்தைக்கு ஒருவேளை அது ஞாபகம் இருந்திருந்தா கூட அது இனிமே கேரி பண்ணாது. அவங்க எதிர்பார்க்கறது அந்த சாரி தான். குழந்தை மனசுல வந்து இப்போ நமக்கு ஃப்ரெண்டோ வீட்டுக்காரோ யார் பண்ணாலும் ஒரு திட்டினா நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ஒரு சாரி சொன்னா நம்மளே மறந்து போயிடும், நம்ம அதை கேரி பண்றது இல்லை. அந்த மாதிரி குழந்தைங்க எதிர்பார்க்கறது அந்த ஒரு சாரி தான், அதை சொல்லிட்டோம்னா முடிஞ்சுது. என்னுடைய புரிதல் அது. ஓகே, கவிதா கோவிந்தராஜன் அம்மாவை நீங்க வந்து கவிதா கோவிந்தராஜன் சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சொன்னதெல்லாம் அருமைம்மா. நான் என்ன பண்றேன்னா, எனக்கு சினம் வந்துச்சுன்னா நான் வந்து என்னையே நான் ஒரு தண்டிச்சுப்பேன். ஒரு அடிச்சுக்கிறது, ஒரு சாப்பிடாம இருக்கிறது, அத மாதிரி எல்லாம் செஞ்சுதாம்மா என்னோட கோவத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அது கரெக்டாமா? அது என்னுடைய புரிதல்ல வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது கரெக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா மகர்ஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த 7-8 மணி நேரம் நீங்க வந்து வயிற காலியா வைக்கிறதுனால கொஞ்சம் சிந்திக்கிறதும் இறைநிலையை நோக்கி போறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே. ஆனா உங்களையே அடிச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அது பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு நீங்க துன்பம் கொடுத்துக்கிற மாதிரி தானே. ஆமா, அதுவும் நீங்க உங்களை பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி, நான் இது எனக்கு பனிஷ்மெண்டா கொடுத்துக்கிறேன், தண்டனையா கொடுத்துக்கிறேன்னு பண்ணாம பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்காரு. அவர் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை, நான் செஞ்ச தப்புக்கு பிராயஷ்சித்தமா, நான் நினைச்சது கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் கோபப்பட்டுட்டேன், அதுக்கு பிராயஷ்சித்தமா ஒருவேளை உணவை உண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா எனக்கு நானே கொடுத்து கொள்ளும் தண்டனைன்னு சொல்லாதீங்க. சரிம்மா, சரி.